ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிக்குட்டி யூடியூப் சேனல். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அபிக்குட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப். இது ஒரு இ-காமர்ஸ் ஆப். இந்த பைமோட் ஆப் மூலமாக அன்றாடம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள், பால், தயிர், முட்டை மற்றும் குளிர்சாதன பொருட்கள், காய்கறிகள், மளிகை பொருட்கள், ஸ்டேஷனரி பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், மேலும் பல பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கலாம். இந்த பைமோட் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்தான இந்த பாலக்கீரையை பருப்போடு சேர்த்து ரொம்ப நேரம் மாறாமல் சுவையாக எப்படி கடையிருந்தால் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சான் சமையல் ரெசிபீஸ். நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாலக்கீரை கடையிலுக்கு துவரம் பருப்பு இல்லாட்டி சிறுபருப்பு ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு துவரம் பருப்பு வச்சு தான் இந்த கடையில் செய்ய போகிறேன். துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா என்னோட கையில் ஒரு 2.5 கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அளவு தெரியாதவங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 50 கிராமுக்கு குறைவாக துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்புக்கு பதில் நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பாதி துவரம்பருப்பு பாதி பாசிப்பருப்பு எப்படி சேர்த்தாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் நல்ல தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம். எந்த கப்பால் நான் எடுத்தனோ அதில் 1 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து ஊற வைக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக ஒரு வானலில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். நல்லா அழுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி இருக்கணும். அந்த அளவுக்கு புளியை எண்ணெயில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக வரமிளகாய் சேர்க்குறேன். 3லிருந்து 4 மிளகாய் வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதில் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மிளகாவை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூண்டு பல் நல்லா ஒரு 10 பூண்டு பல் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கிற ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம புளி சேர்த்துருக்கிறதால தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், அப்புறம் ரொம்ப புளிப்பாயிடும். இது எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுமே அப்படியே குக்கருக்கு நம்ம மாற்றிக்கலாம். குக்கருக்கு மாற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் பருப்பு, அதோடு சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். பருப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு ஊறினாலே போதும். நம்ம சேர்த்தோம் பாருங்கள் தண்ணி, அந்த தண்ணியோடவே சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். நீங்கள் பருப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டு பாருங்கள். தண்ணி ரொம்ப குறைவாக இருந்தால் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடையிலுக்கு அதிகமாக தண்ணி இருந்தால் நம்ம கடையும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி வந்துடும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3லிருந்து 5 விசில் ஹை ஃப்ளேமோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சோ நம்ம வேக விட்டு எடுக்கலாம். இப்போ அதே வானலில் எண்ணெய் எதுவும் தேவையில்லை. பாலக்கீரை 1 கட்டு அளவு எடுத்திருக்கேன். காம்பு பகுதியை எடுத்துட்டு இலை பகுதி மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்க பாலக்கீரை 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு இந்த கடாயில் அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே தேவைப்படாது. எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த கடாயில் ஊற்றுனாலும் கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும். அதிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடும். அதுவே லேசாக தண்ணியுமே விடும் பாருங்கள். ரொம்ப நேரம் வேக விட்டாலுமே கலர் மாறிடும், மூடி போட்டு வேக வச்சாலுமே கலர் மாறிடும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரே ஒரு இலையில தண்டு பகுதி எடுத்து நசுக்கி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நசுங்கி வந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். சரியா 5 நிமிஷத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலுமே கரெக்டாக இருக்கும். தெரியாதவங்க இந்த மாதிரி தண்டு பகுதி நசுக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது கீரையுமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பருப்பு ரெடியாக இருக்குது. நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட மிக்ஸி ஜார் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கல் சட்டிலையும் போட்டு கடைஞ்சிக்கோங்க. பல்ஸ் மோடில் ஒரு 2
2-3 முறை நல்லா அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க கீரையை சேர்த்து அரைக்க போகிறோம். அதாவது பருப்பும் கீரையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் அப்படியே மிக்ஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு பருப்பை நம்ம வந்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கீரையை தனியாக அப்படி கடைஞ்சோன்னா கலர் உங்களுக்கு நல்லாவே பச்சையாகவே இருக்கும். பாருங்கள், கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.